வணக்கம். படிக்க.com ஆதித்தன். இன்னைக்கு வீட்டிலிருந்து முதலீடு இல்லாமல் பணம் சம்பாதிக்க ஒரு சூப்பர் ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கரெக்டாக பிக்கப் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 months வந்து 1 lakh மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட ஐடியாஸ் வந்து நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடுறேன். இதனோட கான்செப்ட் மெயினாக வந்து பேஸ் பண்ணி வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு இல்லாமல் இருக்குன்னா அந்த முதலீடை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஃப்ரீ பிட்காயின்ஸ் மூலமாக எடுக்கிறோம். இந்த பிட்காயின்ங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி. இந்த டிஜிட்டல் கரன்சி பற்றி, இந்த ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் கரன்சி பற்றி பார்க்கணும்னா ஜஸ்ட் விக்கிபீடியாவில் பிட்காயின் அப்படிங்கிற அட்ரஸில் பார்த்துங்க. இது லான்ச் ஆனது 2009. இன்னைக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட், அதாவது நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய கேம்ஸு அப்ளிகேஷன்ஸ் இந்த அப்படிங்கிற எது வேணுனாலும் நீங்கள் பிட்காயின் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பிட்காயினோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் ஈக்குவல் டு $340. ஸோ அந்த $340 அதோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1 வந்து $62.66. ஸோ இப்போ 1 பிட்காயின் ஈக்குவல் டு $340 1 பிடிசி ஈக்குவல் டு $26,284. ஸோ இப்போ ஒரு பிட்காயின் நீங்கள் சம்பாதிச்சிட்டாலே $20,000 ஆகி போச்சு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து பிட்காயினை ஈஸியாக ஃப்ரீயாகவும் நீங்கள் இன்கம் எடுத்துடலாம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் பிட்காயின்ங்கிறதுனால எல்லாருக்கும் இந்த பிட்காயினை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பிட்காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ பிட்காயின்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து http://padgai.com/tamil online job. ஓகேங்களா? padgai.com/tamil online job அப்படிங்கிற பேஜ்க்குள்ள போங்க. ஸோ இந்த padgai.com போர்ட்டலில் ரைட் சைடு நீங்கள் வந்து லிங்க்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா ஃப்ரீ பிட்காயின் மணி அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும் ரைட் சைடில். அந்த ஃப்ரீ பிட்காயின்ஸ் லிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக லாகின் போகலாம். அந்த லாகின் போச்சுன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. padgai.com ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் டாப்பில் இருக்க இந்த ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன உங்களோட யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணி உள்ள பேஜ்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பிட்காயின் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒரு பிட்காயின் அட்ரஸ் வேணும். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடணும்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற மாதிரி நம்மளுடைய பிடிசி பணத்தை வாங்கினா நம்மளுக்கு ஒரு பிடிசி அக்கௌண்ட் இருக்கணும். இந்த பிடிசி அக்கௌண்ட் ஜஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் ஃப்ரீ பிடிசி கரண்ட் வாலெட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த பிடிசி வாலெட்டில் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஜஸ்ட் ஃப்ரீ. நீங்கள் ஒரு இமெயில் ஐடி உங்களோட நேம்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க. ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட பின்கோடு கொடுத்து, அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே பின்கோடு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் பேஜ் வரும். இந்த அக்கௌண்ட் பேஜில் வந்து வாலெட், இந்த அக்கௌண்ட் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணியாச்சுன்னா அடுத்து வர்றது வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் உங்களோட மெயின் வாலெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மெயின் வாலெட்டில் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த ரிசீவ் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா தானே பணத்தை வாங்க முடியும். அப்போ இங்கே இந்த ரிசீவ்ங்கிற அட்ரஸில் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மெயின் வாலெட் அட்ரஸ் கிடைக்கும். ஸோ என்ன இருக்குல்ல, இதுதான் பிடிசி அட்ரஸ், பிட்காயின் அட்ரஸ். இந்த பிடிசி வாலெட் அட்ரஸை நீங்கள் இது வந்து காப்பி பண்ணிக்கங்க. இந்த பிடிசி வாலெட் அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்து எங்கே யார் பிட்காயின் அட்ரஸ் கேட்டாலும் இந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்தா போதும். எங்கே போறீங்க, ஜஸ்ட் வாலெட்டுங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. உங்களோட மெயின் வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கான பிட்காயின் அட்ரஸ் இதில் கிடைக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பிட்காயின் அட்ரஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அந்த பிட்காயின் அட்ரஸ் கிடைச்சிருச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பிட்காயின் வழங்குற சைட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒவ்வொரு சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சைட் இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த சைட் வந்து ஃப்ரீ பிட்காயின் சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேப்சா என்ட்ரி பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிட்காயின் வந்து சத்தோசி லெவலில் வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சத்தோசி அமௌண்ட்டில் சேர்ந்துருக்கும். இப்போ இதனுடைய கேப்சா என்ட்ரி இருக்குது. ஜஸ்ட் என்ன இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் வந்து எங்கே கேட்டாலும் பிட்காயின் அட்ரஸ் நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த பிட்காயின் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி, ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேனால அது கேட்கல, ரிஜிஸ்டர் பண்ணி இதில் ரோல் இந்த கேப்சா என்ட்ரி கொடுத்துட்டு ரோலுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான யூவின் 00000567, அதாவது 567 சதோசி
பிட்காயின் வந்து நம்மள அக்கௌண்ட்ஸ்ல இதுல சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த அக்கௌண்ட்ஸ்லோட பேலன்ஸ் எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வித்ட்ரா ஆப்ஷன் அப்படிங்கறது பிட்காயின்ஸ் அப்படிங்கறத டாப்ல இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு ஆட்டோ 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆட்டோங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட்டோ வித்ட்ரா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆட்டோ வித்ட்ரா எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 5460 சதோசி சேர்ந்துடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி டே வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி டே இல்ல எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த சண்டே வந்து எனக்கு பணம் வந்து வந்துடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 26420 சதோசி வந்து இந்த வீக் வந்துருக்கு. அப்படி எவ்ரி வீக் சேர்றது அந்த வீக் வந்த பிறகு இப்போ 6000 சதோசி 5961 சதோசி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்படி எவ்ரி டே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 10,000ல இருந்து 20,000 சதோசி வந்து இந்த ஒரு சைட்ல நீங்க சேர்க்கலாம். அப்போ 1 வீக்ல நீங்க வந்து இந்த சைட்ல வந்து 1 lakh சதோசி வந்து நீங்க இதுல சேர்த்துலாம். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்ரி 1 hour இதுல நீங்க வந்து திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு டைம் பண்ணோம், இப்போ மினிட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது வந்து 0 ஆனோடனே திரும்பவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்ரி 1 hour இந்த சைட்ல நீங்க திரும்ப திரும்ப லாகின் பண்ணி இப்போ நீங்க இந்த சைட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அடுத்து 1 hour கழிச்சு திரும்பவும் வந்து இன்னொரு ஒரு 500 சதோசி வாங்கிக்கலாம். சில டைம் உங்களுக்கு 5000 சதோசி கூட கிடைக்கலாம், 50,000 சதோசி கூட கிடைக்கலாம். அது நம்ம ரோல் பண்ணி கிடைக்கிற நம்பர்ஸை பொறுத்து. ஓகேங்களா? மினிமம் வந்து 500 சதோசி வந்து 500 சதோசி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சைட். ஓகே, இப்போ அடுத்த சைட், ஏன்னா ஒரே சைட்ல இருந்து பண்றது இல்ல, அடுத்த சைட் இதுல வந்து டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். அடுத்து இதுல இன்னும் வந்து 5 சைட்டுக்கு மேல இருக்கு. இப்போ அடுத்த சைட்டு கிளிக் பண்றோம். இதுல வந்து எவ்ரி 15 மினிட்ஸ், அதாவது எவ்ரி 15 நிமிடத்துக்கு ஒரு முறை இதுல வந்து சதோசி காயின்ஸ் வாங்கிட்டே இருக்கலாம். இதுல ஜஸ்ட் உங்களோட பிட்காயின் அட்ரஸ் நம்மளோட இங்க எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஜஸ்ட் கொடுத்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா விளம்பரமா தான் இருக்கும். பார்த்து அதுல எந்த இடத்துல நெக்ஸ்ட்ங்கிற கரெக்டான பட்டன் இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுல வந்து உங்களோட பிட்காயின் அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஒரு பிரேஸ் கேம் வரும். இதுல வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமா உங்களுக்கு வந்து பிரைஸ் வரும். 100ல இருந்து 1000 சதோசி வரையும் வரும். நீங்க வந்து 15 நிமிடத்துக்கு ஒருக்கா இதை ஸ்கிராச் பண்ணி வாங்கலாம். ஸ்கிராச் பண்ண உடனே இங்க ஒரு நெக்ஸ்ட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு கேப்சா என்ட்ரி தான். இதுல உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் வந்து அடுத்து ரொட்டேட் பண்ணிக்கங்க, வேற இமேஜ் ரொட்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு புரியுற பாதி பார்த்து பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து கேப்சா கொடுத்துட்டு வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும். இந்த அமௌண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், இபே அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? உங்களுடைய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், விபேங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த விபே அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா அது வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய தேவை. அதுவும் எவ்ரி வீக்லி வந்து உங்களோட பிட்காயின் அட்ரஸ் உங்க இபேல ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆயிரும், ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். உங்களோட பிட்காயின் அட்ரஸ், இந்த பிட்காயின் அட்ரஸ்னா நம்மளுடைய யூனிக் அட்ரஸ் இல்லையா. ஸோ இந்த பிட்காயின் அட்ரஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இந்த இபேல கிரியேட் ஆயிரும். இங்க இருக்கிற பேலன்ஸ் மினிமம் வந்து 6000 சதோசி இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ்லி வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 2 தடவை பேமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இப்பவும் எனக்கு எவ்வளோ இருக்குது, 10,800 பிடிசி பேலன்ஸ் இருக்குது. அதாவது சதோசி பிடிசியில் 10,822 சதோசி வந்து பேலன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து இவங்களுக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ரெண்டாவது சைட். இந்த ரெண்டாவது சைட்ல இனி அடுத்து எப்போ பண்ணலாம், ஒரு 15 நிமிடம் கழிச்சு, என்ன ஒரு 15 நிமிடம் கழிச்சு திரும்பவும் நீங்க வந்து பிட்காயின் அட்ரஸ் கொடுத்து திரும்பவும் வாங்கிக்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு பல முறை ஒவ்வொரு 1 ஹவருக்கு 4 முறைனா, ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஒன் டேல வந்து 8 ஹவர்ஸ் நம்ம ஆன்லைன்ல இருப்போம் இல்லையா. 8 × 4 32 டைம்ஸ் வந்து நீங்க வந்து இதுல வந்து வாங்கிக்கலாம். அப்போ இங்க வந்து கிட்டத்தட்ட 5000 பிட்காயின்ஸ் சதோசில இருந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5000 சதோசி வந்து இதுல வாங்க முடியும். அப்போ 5000 ஸோ வீக்ல வந்து 35,000 சதோசி மேல இதுல வாங்க முடியும். ஓகேங்களா? அடுத்து என்ன ஒரு சைட் வந்து இதுவும் எவ்ரி 15 மினிட்ஸ் தான். இந்த சைட்டும் உங்களுக்கு வந்து எவ்ரி 15 மினிட்ஸ். இங்கேயும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட பிட்காயின் அட்ரஸ் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களோட பிட்காயின் அட்ரஸ் கரெக்டாக இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இதில் ஸ்பின் அப்படிங்கிறத கொடுத்தா போதும்.
இதில் உங்களுக்கு ஸ்பின் பண்ணோன்னா உங்களுக்கு ரொட்டேட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன ரேண்டமாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இங்கே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் ரேண்டம் வின் பண்ண உடனே அடுத்து கிளிக் பண்ணுங்க. இங்கேயும் கேப்சா என்ட்ரி தான். மைண்ட் கிளைம். ஓகே, இதுவும் உங்களுக்கு வந்து இபே அக்கௌண்ட் தான் போகுது. ஸோ இப்போ வந்து காயின் கேம்ஸ் அண்ட் காயின் கலெக்டிங் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு எங்கே தான் போகும்? இபே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த இபே அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும். அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த காயின் கேம்ஸ் அண்ட் காயின் கலெக்டுக்கு பேலன்ஸ் நீங்கள் போயிருக்கும். எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சைட்டும் நீங்கள் எவ்ரி 15 மினிட்ஸ் அடுத்து ஒரு 15 நிமிடம் கழிச்சு இப்போ ஒரு ரன்னிங் டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நீங்கள் வந்து இதில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அடுத்த சைட். இதில் வந்து மூன் பிட்காயின்ஸ் இந்த சைட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஒரு சைட் ஓப்பன் ஆகுது? அடுத்த சைட். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இங்கே கிளைம் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த கிளைம் ஆக நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் உள்ளே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 100 சொல்லிட்டு நிறைய சேர்த்துடலாம். 1 ஹவருக்கு 600 சொல்லிட்டு நிறைய சேர்த்துடலாம். இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் ஒரு 10,000 வந்து இந்த சைட்டில் நீங்கள் வந்து சேர்க்க முடியும். ஸோ அப்போது இந்த சைட்லையும் நீங்கள் வந்து என்ன கொடுத்தா சேர்ந்துருக்கீங்க? உங்களோட பிட்காயின் அட்ரஸ் கொடுத்தா சேர்ந்துருக்கீங்க. இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸும் எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? வந்து ஸோ இந்த 5500 சதோசிக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸில் இருக்க பேலன்ஸ் வந்து சண்டே பார்க்கும்போது 5500க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிட்காயின் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஜிப்ரா. இதுவும் வந்து ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு இருக்கா. இது வந்து மூணு வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்னா இது வந்து 1 ஹவருக்கு இருக்கா. இதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பிட்காயின் அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஃபீட் ஜிப்ரா அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அடுத்து உங்களுக்கு மூவ் மவுண்டன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதில் வந்து 100 சதவீதம் இதுலேயே உங்களுக்கு ரேண்டமாக ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் உங்களுக்கு வீக்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அனுப்பிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கேப்சா ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். அடுத்தது இந்த இது பார்த்தீங்கன்னா வீக்லி எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 10,000 சதோசி எவ்ரி சண்டே வந்து ஒரு சாட்டர்டே நைட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். சாட்டர்டே நைட் டு சண்டேக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேப்சா என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு சைட்லையும் நீங்கள் பல முறை பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் கிளைம் பண்ணி நீங்கள் 10,000 வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸி. சாட்டர்டே சண்டே இந்த டைமில் நீங்கள் வந்து உள்ளே வந்து லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்ரிடே 24 ஹவர்ஸ் இருக்கா குறைவாக கொடுப்பாங்க. சண்டே மட்டும் 10,000 பிட்காயின் சதோசி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து எவ்ரி சண்டே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வாரம் வந்து ஒரு 15,000 வரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 12,000 வரையும் சேர்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பொறுத்து. இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வாரம் 30,000க்கு மேலே வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வரும். ஸோ 50,000க்கு மேலே கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு சைட். அடுத்து வந்து ஃப்ரீ பிட்காயின். இது ஒரே ஒரு டைம் கொடுப்பாங்க. இது மொத்தமாக 58,000 சதோசி வந்து ஒரே செகண்டில் கொடுத்துருவாங்க. இந்த சைட்டை பொறுத்தவரை இந்த சைட்டில் வந்து கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ், உங்களோட பிட்காயின் அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அக்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 58,000 சதோசி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது வித்தின் 1 வீக்கில் நீங்கள் எவ்வளோ சேர்த்துடலாம்? $1 மேலே எங்கே சேர்த்துடலாம்? இந்த இதில் சேர்த்துடலாம். அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து டாலரில் இருக்கிற பணத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிசீவ் பண்ணணும் இல்லையா? அதில் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸை நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். அந்த டாலர்ஸாக இருக்குது. ஸோ அப்போது $1 அப்படின்னு சொல்லிட்டு $1 யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இல்லாட்டினா அவங்ககிட்ட நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு கேட்குறீங்களோ அவங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பிட்காயினை வந்து டாலர்ஸாக மாற்றி உங்களுக்கு இல்லை பணமாக மாற்றணும், இந்திய ரூபாய் மாற்றணும்னா எனக்கு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் பிட்காயின் அட்ரஸ் நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிட்டா போதும். ஜஸ்ட் வந்து என்னோட பிட்காயின் அட்ரஸ் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணிங்கன்னா போதும். இல்லாட்டா என்னோட இந்த வாலெட் அட்ரஸ் இமெயில் ஐடி வந்து selva@hotmail.com. ஸோ இந்த அட்ரஸ் தான். அப்போ பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸ் அனுப்பினீங்கன்னா போதும். இதில் வந்து
நான் வந்து உங்களுக்கு வந்து கேஷாக கூட கொடுத்துருவேன். அப்போ பிட்காயின் வந்து இங்கே வந்து டாலர்ஸ் எத்தனை டாலர்ஸ் இருக்குதோ அது உங்களுக்கு கொடுத்து சென்ட் பேமெண்ட் கொடுத்தா போதும் என்னுடைய அக்கௌண்ட் வந்துடும். அந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களோட பிட்காயின் அட்ரஸ் சொல்லுங்கன்னா இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தோம் இதில் வந்து நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை சைட் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 6 சைட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே டெய்லி பல முறை இது வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இது 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா, சாரி 1 ஹவருக்கு ஒருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 20,000 சதோசி வரையும் சம்பாதிக்கணும். அப்போ ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து 3 லட்சத்துக்கு மேலே, அதாவது 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையும் சம்பாதிக்க முடியும். அது வந்து $1 மேலே இருக்கும். இப்போ நம்ம வந்து முதலீடுங்கிறது நம்மளோட சைட் இந்த கேஷ் ஃபீடர் இந்த முதலீடுக்கு வந்து நமக்கு எவ்வளோ தேவை 45 ரூபா தான். ஆக்சுவலாக இந்த ப்ரீ பிட்காயின்ஸ் மூலமாகவே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், அதாவது $1 மேலே வந்து நம்ம வந்து சம்பாதிச்சிட்டோம் இல்லையா. அப்போ இந்த ப்ரீ பிட்காயினை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த cashfeeder.netல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சைட். இந்த மேட்ரிக்ஸ் சைட்டில் நான் ஜஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸி தான். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து எங்கே கொடுத்துருப்பேன், படிகடத்தில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே லாகின் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ கிளிப்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ முதலீடு பற்றி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 ஸ்டெப் தாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து வாங்கணும். அதுக்கு வந்து 0.69 இந்த 0.69 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும், 1.38 வரும். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்கியே ஆகணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினாதான் உங்களுக்கு கீழே அந்த 2 ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். இந்த $1 வச்சு வர்ற இன்கம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடுத்து 10வது லெவல் வாங்கினீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் வர்றாங்க, 1024 பேர் வர்றாங்க. அங்கே வந்து உங்களோட இன்கம் $1 கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த $1 கொடுத்து அந்த 10வது லெவலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், $1024 கிடைக்கும். அப்போ எவ்ரி ஒன் பீப்புள்ஸ் வந்து ஈஸியா வந்து இந்த ஃப்ரீ பிட்காயின் மூலமே சேர்ந்து அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீம்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கணும், 2046 பேர் வரும். ஸோ அப்போ அந்த பீப்புள்ஸை ஃபில்டர் பண்ணி இந்த 2, 4, 8, 16, 32 சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா மொத்தம் 2046 பீப்புள்ஸ் தான். இந்த 2046 பீப்புள்ஸும் கரெக்டாக இந்த லெவல்ஸ் 1 and 10 பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 1024 வரும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதில் வர இன்கம் ஒரு $10 வரும்போதே என்ன பண்ணணும், 9th டயரையும் வாங்கி வச்சிடணும். அப்போ இந்த லெவல் எவ்வளவு, $2 தான். அப்போ இங்கே வரும்போது 500 பீப்புள்ஸ் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1024 ரெண்டாவது. இப்போ இதுல ஒரு $1000. இதுவே இந்த $2000ங்கிறதே 1,20,000 ஆச்சு. அப்போ இங்க இருக்கிற பேலன்ஸ் வச்சு அடுத்த லெவல்ஸ் ஒவ்வொரு லெவல்ஸா வாங்கினீங்கன்னா மொத்தமா எவ்வளவு கிடைக்கும், 1,24,949 அதாவது நியரஸ்ட் 75 to 76 லட்சம் வரையும் வரும். அப்போ நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த $3 பிளஸ் இந்த $4 போட்டு, அதாவது $220 போட்டு நீங்க 1 லட்சம் ரூபாயை ஈஸியா வந்து டேன் பண்ணிடலாம். இந்த 2046 பீப்புள்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க இருந்தா வர்றாங்க, ஃப்ரீயா தான் வர்றாங்க. யாரும் பணத்தை கையில இருந்து கொண்டு வரது எல்லாமே இந்த தேவையான இந்த $69 வந்து, அதாவது 0.69 $1 வந்து எங்க இருந்து சம்பாதிச்சிடறாங்க, இந்த பிட்காயின் மூலமா ஈஸியா சம்பாதிச்சிடறாங்க. அப்போ எவ்ரி ஒன் வந்து டார்கெட் வந்து 1 லட்சம் தான், அந்த $2000 இன்வென்டர் தான். அப்போ இந்த சைட்ல நீங்க வந்து பிட்காயின்ஸ் இதுல வந்து அந்த $3 இங்க டேன் பண்றதுனால நீங்க வந்து அதை ஈஸியா வந்து லேக்ஸா மாத்திரலாம். அப்போ இங்க வந்து நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட லெவல்ஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா போதும். இந்த சைட்ல நீங்க வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல பேமெண்ட் இன்ஃபோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இந்த பேமெண்ட் இன்ஃபோல உங்களோட பிட்காயின் அட்ரஸ், இந்த இடத்துல பிட்காயின் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பிட்காயின் அட்ரஸ் கொடுத்துருங்க, உங்களோட பிட்காயின் அட்ரஸ் பிளஸ் உங்களோட ஈகோ பே பெர்ஃபெக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுல பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ டீடைல்ஸ் ஆகுது. இப்போ உங்க இந்த பிட்காயின் அட்ரஸ் இங்க கொடுத்துக்கனால உங்களுக்கு கீழே நீங்க வந்து ஜஸ்ட் ஈஸியா வந்து இந்த வீடியோ கிளிப்ஸையே நீங்க வந்து என்ன பண்ணலாம், Facebookல ஈஸியா ஷேர் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்து ப்ரொமோஷனல் சென்டர் அடுத்து வந்து என்ன பண்ணணும், சாரி இதில் வந்து டீடைல்ஸ் வந்து இதை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க, பேமெண்ட் இன்ஃபோங்கிறத இதில் கொடுத்து உங்களோட பிட்காயின் அட்ரஸ் இந்த எக்ஸ்போல இந்த பிட்காயின் அட்ரஸை கொடுத்துட்டீங்க. இதில் வர்ற பேலன்ஸை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து 1 lakh சம்பாதிக்கிறதுக்காண்டி இதில் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த லெவல் என்ன, பர்ச்சேஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது.
இந்த பர்ச்சேஸ் லெவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அது வந்து ஸ்டார்ட் பண்ண இல்ல. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க, 10th லெவல் வந்து நீங்க ஈஸியா வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இந்த வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கறத பண்ணியாச்சுன்னா 10th லெவல் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இந்த 10th லெவல் பர்ச்சேஸ் பண்ண உடனே இப்போ நீங்க இதே மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் பர்ச்சேஸ் பண்ணோம். அது பாருங்க, இந்த பர்ச்சேஸ் பண்ண உடனே அடுத்து என்ன, பெண்டிங் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள உள்ள போகும். இந்த உள்ள போயாச்சுன்னா நீங்க யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்க வந்து சென்ட் ஆப்ஷனுக்கு கீழே டீடைல்ஸ் இருக்கும். இந்த அட்மின்ங்கிறது சீட்டல் யாருக்கு அனுப்பணும், உங்களுக்கு $1 பர்ச்சேஸ் பண்ணீங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பிட்காயின் அட்ரஸ் இங்க கொடுத்துருக்கு எக்ஸாக்டா. அப்போ உங்ககிட்ட இருக்கிற பிட்காயின் அட்ரஸ்ல டாலர்ஸ் எடுத்து இந்த பிட்காயின் அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி பணத்தை அனுப்பிட்டு இங்க உங்களோட பிட்காயின் அட்ரஸ் பேமெண்ட் இமெயில் ஐடி இருக்கு, இந்த இடத்துல பிட்காயின் அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களோட பிட்காயின் அட்ரஸை இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லயும் ரெண்டாவது ஜஸ்ட் பெய்டு வயா பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் பணத்தை ரிசீவ் பண்ணவர் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கீழே நீங்க என்ன பண்றீங்க, அடுத்து உங்களோட ஸ்டெப் என்னன்னா, நீங்க இந்த இடத்துக்கு நீங்க பணத்தை அனுப்பி நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி வருவாய் வருதுன்னா, நீங்க பேமெண்ட் இன்ஃபோ ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. இப்போ ரெஃபரல் டூல்ஸ் ப்ரொமோஷனல் சென்டர்ங்கிற ஆப்ஷன்ல போறீங்க. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த லிங்க் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இதை காப்பி பண்ணிட்டு இந்த லிங்க் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக்கில் அந்த சிறுதொழில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த சிறுதொழிலே எடுத்துக்கிங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 1,30,000 மெம்பர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ பேர் தேவை, ஜஸ்ட் 2,000 பேர் தான். இந்த 2,000 பேர் இருந்தாலே 1,00,000. அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இலவச முதலீடு இல்லாத இந்த பிசினஸ் வாய்ப்பை இந்த பிட்காயின் இந்த வீடியோ கிளிப்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு ஜாயின் பை மை லிங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் லிங்க் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கியா கேஸ்பீடர்ல இந்த லிங்கை கொடுத்து நீங்க வந்து சேர்க்குறீங்க, ஆல் சேர்க்குறீங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஃப்ரீயா சேர்ந்துட்டு உங்களுக்கு அதுல $1 சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ற ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு தான் வரும். அதை நீங்க பெண்டிங் ஆப்ஷன்ல வரும். இப்போ ஒருத்தர் ஆர்டர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா குமார்னு ஒருத்தர் வந்து கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எங்க அனுப்பியிருக்கிறேன், பணம் அனுப்பியிருக்கிறேன் எங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பல. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு 2 days அவருக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஒரு 3 days டைம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 0.69 அனுப்புறாரான்னு பார்த்து பார்க்கணும். ஸோ அவர் வந்து சப்போஸ் அனுப்பல அப்படின்னா என்ன பண்ணிடணும், ஆர்டரை வந்து டெலீட் பண்ணிடணும். ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 லட்ச ரூபா வருவாய் கொடுக்குது அப்படின்னாலும் கேஸ்பீடர் மூலமா எவ்வளவு வருது, 75 லட்சம் வருதுன்னு சொன்னாலும் இதனோட பேமெண்ட் எல்லாமே எங்க இருந்தா வருது, கீழே இருந்தா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய ரெஃபரன்ஸ் எவ்வளோ டீம் ஃபில் பண்ணுமோ அவ்வளோ வந்துருக்கும். அப்போ பேமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்டே அட்வான்ஸாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் எந்த ஆர்டர் சப்மிட் பண்ணிட்டு தான் இந்த சப்மிட் பண்ண, அதே மாதிரி இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தான் இவர் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பேமெண்ட்ல பணம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இதில் எதில் வழியாக அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தீங்கன்னா ஈகோபே பெர்பெட் பண்ணி இல்லைன்னா பிட்காயின் அட்ரஸ் எது கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இவர் வந்து 0.69 அனுப்பியிருக்காரான்னு பாருங்க. அவர் அனுப்பலன்னா என்ன பண்ணிருங்க, அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி இந்த ஆர்டரை டெலீட் பண்ணிடுங்க. ஏன் டெலீட் பண்ணிங்க, அவர் பணத்தை அனுப்பியிருந்தாரா அப்ரூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ இவர் வந்து எனக்கு வந்து பணம் அனுப்பல, 12ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு, நீங்கள் 14ஆம் தேதி ஆகிடுச்சு, 2 நாள் அனுப்பல. அப்போ என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பணம் அனுப்பாத ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுலாம். அப்போ பணம் வந்துச்சுன்னா அவர் வந்து அப்ரூவ் பண்ண. அப்போ எல்லாருமே பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கவங்க பணத்தை கொடுத்து தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் பொசிஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பொசிஷன் வந்து உங்களுக்கு எத்தனை பொசிஷன் போயிருக்கோம், 1வது லெவல் வாங்கிச்சிங்க, 10வது லெவல். அப்போ இந்த 1வது லெவலில் நீங்கள் 2 பேரும் சேர்க்கிறதா 1.38 இன்கம் வரும். இந்த இடத்துல $1000 உங்களுக்கு இன்கம் வரும். 10வது லெவலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்த ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரே $1 வந்து ஃப்ரீயாக சம்பாதிச்சு அந்த $1 ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறீங்க, $1000 ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த $1000 அப்படியே 1 by 1 ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து குரூப்பில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் குரூப் நிறைய குரூப் இருக்கும், அதில் நீங்கள் வந்து 2000 பீப்புள்ஸ் பிடிச்சாலே போதும், ஈஸியாக வந்து 1 lakh சம்பாதிச்சு போயிடலாம். இதை விட ஈஸியான ஜாப்ஸ் கிடைக்காது. இன்னைக்கே ஜஸ்ட் பிட்காயின்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஒரு பக்கம் பிட்காயின் சம்பாதிக்க ஆரம்பிங்க. இது 1 வீக்குல நீங்க லைஃப் லாங்ஸ் அது பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அவ்வளவு நாளும் நீங்க வந்து ஃப்ரீயா வாங்கிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பிட்காயின் சேர்த்து ஒரு பக்கம் அதையும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் கேஸ்பீடர் மூலமாகவும் நீங்க பணத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஈஸியா ஒரு 1000 பீப்புள்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணாலே போதும். உங்களுக்கு எவ்வளவு டாலர்ஸ் வருது, $2000 வருது, 1 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்பவுமே வந்து உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ.